முதலில் எழுத்தலாம் ஆதி பகவன் முகச்சே உலகு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம் வீடுகளில் ஒருவர் உயிரிழந்து விட்டால் கதறி அழுவது என்பது சகஜமான விஷயம். ஆனால் ஒருவரின் மறைவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கும் ஒவ்வொரு வீடும் கதறி அழுதால் அந்த மனிதன் ஒரு சகாப்தமாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டையே கதறி அழ வைத்த 5 பேரை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். காமராஜர். பெருந்தலைவர் காமராசர் இறந்து 40 ஆண்டுகள் மேலாகியும் இன்று வரை நல்ல அரசியல்வாதிக்கு எடுத்துக்காட்டாக அவர் மட்டுமே சொல்லப்படுகிறார். காமராஜரால் தான் தமிழக பள்ளிகளில் மதிய உணவு திட்டம் கொண்டு வரப்பட்டது. 7% இருந்த மாணவர்களின் வருகை இதன் பின்னரும் 37% அதிகரித்தது. நிறைய நலத்திட்டங்களை காமராஜர் தமிழகத்திற்கு செய்திருக்கிறார். 1975ஆம் ஆண்டு அவருடைய மரணம் தமிழகத்திற்கு பேரிழப்பாக அமைந்தது. படிப்பு மட்டுமே ஒருவரை உலக அரங்கில் உயர்த்தும் என்பதற்கு முக்கிய உதாரணம் அப்துல் கலாம். தென் தமிழகத்தில் ராமேஸ்வரத்தில் பிறந்த அப்துல் கலாம் உலக அரங்கில் போற்றப்படும் விஞ்ஞானியாக இருந்தார். இன்று உலக நாடுகள் இந்தியா மீது போர் தொடுக்க பயப்படுவதற்கு முக்கிய காரணமாக இருப்பது அப்துல் கலாமின் பொக்ரான் அணுகுண்டு சோதனைதான். 27 ஜூலை மாதம் 2015ஆம் ஆண்டு தமிழக மக்களை துயரில் ஆழ்த்தி உயிரிழந்தார். சிவாஜி. நடிப்புக்கு அகராதியாக இருப்பவர்தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். இவருடைய நடிப்பு திறமைக்காக இந்தியா மட்டுமில்லாமல் பல நாடுகளும் இவரை கௌரவித்து இருக்கிறது. தன்னுடைய கடைசி காலங்களில் சினிமாவில் இருந்து ஒதுங்கிக் கொண்ட சிவாஜி இறந்து 23 ஆண்டுகள் ஆகிறது. இன்று வரை இவருடைய இழப்பு தமிழக மக்களுக்கு பெரிய வலிதான். மனோரமா. ஆணாதிக்கம் நிறைந்த சமுதாயத்தில் திறமை மட்டுமே இருந்தால் ஒரு பெண்ணால் எப்படிப்பட்ட வெற்றியும் பார்க்க முடியும் என காட்டியவர் தான் ஆச்சி மனோரமா. தமிழ் சினிமாவுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்த இந்த நடிகை இறந்தது சினிமாவுக்கு மட்டுமல்லாமல் தமிழக மக்களாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத மரணம். இன்று வரை இவருடைய இடத்தை எந்த ஒரு நடிகையாலும் நிரப்ப முடியவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. விஜயகாந்த். சினிமாவில் ஒரு நல்ல நடிகனாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டு அரசியலுக்கு வந்த கேப்டனை தமிழக மக்கள் சிவப்பு கம்பளம் வீசி வரவேற்றனர். ஒரு கட்டத்தில் அவருடைய உடல்நிலை தொய்வு அடைந்த போது, நீங்கள் எங்களை ஆளாவிட்டாலும் பரவாயில்லை, ஆயுசோடு இருங்கள் என கோயில் கோயிலாக தமிழக மக்கள் வேண்டினார்கள். ஆனால் மக்களின் வேண்டுதலையும் தாண்டி கேப்டன் இறைவனடி சேர்ந்திருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத பெரிய துயரம். மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட், தேங்க்யூ.